தண்ணி எதுக்கு அது சூடாயிடுச்சு பாடி. கரெக்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ காலையிலே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. வெந்தய தண்ணியாக உங்களை குடிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஸோ உடம்பு சூடாக இருக்க குடிங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி குடிக்க வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு வாரமாக குடிக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, பழகிட்டாங்க. ஸோ மேகிக்கும் மைலோக்கும் இங்கே வந்து இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம், அவனோட பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுப்போமா காலையில், அதுக்கு வந்து அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க கையில் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அந்த இடத்த விட்டு நகராமல் உட்காந்துருக்கானுங்க. ஸோ காலையில் வந்து இன்றைக்கி சேமியா தான் செஞ்சேன். ஸோ இது வந்து வீக்கெண்ட் விலாக் தான், சாட்டர்டே சண்டே எடுத்த விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ரெசிபீஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம வீட்டில் என்ன சமைச்சோம் அப்படின்றத அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து காலையில் சிக்கன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் வாங்கி. சரி வந்து சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் காலையிலே போய்ட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ சிக்கன் வந்து கொஞ்சம் கிரேவி பண்ணிவிட்டு இன்னும் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லிலாம் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து கீரை வந்து பாலக்கீரை வாங்கியிருந்தேன். ஸோ அரைக்கட்டை மட்டும் எடுத்து கொஞ்சம் பருப்பு போட்டு தால் பாலக் மாதிரி பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் பொரியல். இங்கே வந்து அரிசி, உளுந்து எல்லாமே வந்து மாவாட்டுறதுக்காக ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ கடகடன்னு காலையில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் மாத்திரம் ஊற வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ரைஸ் நல்லா சூடாக வச்சுட்டு அன்றைக்கி வந்து பாலக்கீரை கூட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமாக சிக்கன் கிரேவி வச்சு அன்றைக்கி சூப்பராகவே லஞ்சை சாப்பிட்டு முடித்தோம். ஸோ சாட்டர்டே அப்படின்றதுனால கடகடன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கம் 2 பேருமே போட்டோம். ஒரு 3-4 வாரமாகவே வந்து சாட்டர்டே ஆனால் வீட்லேயே இருக்கிறது இல்லை. ஒரு வேலை இருந்துச்சு, அங்கங்கே போகிற மாதிரி தான் இருந்தது. சரி இந்த வாரம் தான் வீட்டில் இருக்கோம் அப்படின்றனால கண்டிப்பாக தூங்கி ஆகணும்னு சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறமா தான் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக அரைச்சி வச்சேன். இது வந்து தோசைக்கு ரெடி பண்ண மாவு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சம்பா கோதுமை போட்டிருக்கேன். ஒரு அழாக்கு வந்து பச்சரிசி போட்டோம் அப்படின்னா ஒரு அழாக்கு வந்து சம்பா கோதுமை ரவை, அதை வந்து ஊற வச்சுக்கணும். 3/4 அழாக்கு வந்து உளுந்தோடு நம்ம வெந்தயத்தையும் போட்டு வச்சுக்கணும். ஸோ நான் வந்து ரைஸ் பச்சரிசி மாத்திரம் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன். சம்பா கோதுமை ரவை வந்து காலையில் எழுந்ததோடனே அந்த ஒரு அழாக்கை வந்து ஊற வச்சுட்டேன். தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. அதே மாதிரி உளுந்தையும் காலையில் தான் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இட்லிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரொப்போர்ஷன் தான். 2 அழாக்கு வந்து இட்லி அரிசி போட்டோம் அப்படின்னா 6 அழாக்கு வந்து உளுந்து, அதாவது 4:1 ரேஷியோ அதில் போட்டு நம்ம அரைச்சி வச்சாச்சு. இட்லிக்கு தனியாகவும் அரைச்சிட்டேன், தோசைக்கு தனியாகவும் அரைச்சிட்டேன். தோசைக்கு ஏன் தனியாக அரைச்சேன்னா இந்த புரோக்கன் வீட், இந்த சம்பா கோதுமை ரவையை என்ன பண்ணுறதுனே தெரியல. முன்னாடி வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி கிச்சடிலாம் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நைட் அதெல்லாம் வந்து வெயிலுக்கு பண்ணவே முடியல. காய்கறிலாம் போட்டால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி அதனால் வந்து இந்த மாதிரி தோசையில் செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி தோசைக்கு தனியாகவும் இட்லிக்கு தனியாகவும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம்லாம் நான் வாஷே பண்ணல. ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. வெயிலில் நின்று கண்டிப்பாக வாஷே பண்ண முடியல. சரி அதனால் அப்படியே விட்டுட்டு ஈவினிங் போல் ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு யூட்டிலிட்டி பால்கனியில் இருக்க விண்டோலாம் ஓப்பன் பண்ண நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த காற்றுலையே நல்லா நின்று பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ எனக்குமே இந்த மாதிரி டக்குன்னு சில டைம் தேய்ச்சி முடிச்சிருவேன். சில டைம் வந்து தோணாது, கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாம். அதுவும் வீக்கெண்டெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலான்னு தான் தோணும். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு. அதை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு ஸ்வீட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு போய் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் கேட்டாங்க. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் போல் பாஸ்மதி ரைஸை மாத்திரம் வந்து ஒரு டம்ளரில் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு ஸ்பூன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 5-6 பத்தை வந்து தேங்காய், அதில் ஒரு அரை முடியிலேருந்து 1 முடி தேங்காய் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இதை ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா திப்பியாக இருக்காது. இங்கே வந்து கொஞ்சமாக வெந்நீர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன். அது கூட நம்ம இந்த தேங்காவையும் பாஸ்மதி ரைஸையும் போட்டிருந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரைஸுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும், அதனால் அதை ஆட் பண்ணுறோம். அண்ட் கொஞ்சம் வந்து இந்த கீர் மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா திக்கனிங் ஆகி வர்றதுக்காக தான் ரைஸ் ஆட் பண்ணுறோம்.
ஸோ அதுலேயும் வந்து நான் நாட்டு சர்க்கரை என்னோடய சுகருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன சர்க்கரை அளவு தேவைப்படுதோ இனிப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாட்டு சர்க்கரை போட்டதுனால கலர் வந்து நல்ல ப்ரௌனாக வந்துச்சு. ஒயிட் சுகர் போட்டோன்னா அது வந்து கீர் மாதிரியே இருக்கும், ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து நட்ஸை நல்லா வந்து நெய்யில் வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்யும்போது அந்த நெய்யில் வறுத்துட்டு இப்படி கொட்டுற அந்த சீக்வென்ஸ் இருக்குல்ல, அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கூட இந்த தாளித்து கொட்டுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏனே தெரில. இதை வந்து நல்ல ஒரு பவுலில் வச்சுட்டு நல்ல சூடாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப மினிமலான பொருள் தான் வேணும். டக்குன்னு யாராவது வராங்க செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தேங்காயும் அரிசியும் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றத விட நல்ல ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 hours வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே திக்கனிங்காக நல்ல கட்டி பதத்தில் இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தோன்னே அது வந்து குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து சூடாகவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் துணியெல்லாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதாவது இந்த பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸு, அதுக்கப்புறம் மேகி மைலோட டவல்ஸு, அந்த மாதிரி கொஞ்சம் டெய்லி கேட்டுட்டு பைபிள்லாம் ரீட் பண்ணி அடுத்த நாள் சண்டேக்கு வந்து சூப்பராக ரெடியாகி சர்ச்சுக்கு போவேன். ஒரு ப்ரிப்பரேஷனோடு போகும்போது கண்டிப்பாக வந்து அது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அந்த டே இப்படி தான் முடித்தோம். ஸோ அடுத்த நாள் சண்டே வந்து அப்படியே ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ முந்தின நாள் வந்து நம்ம ஈவினிங் வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தோசை மாவு மட்டும் சம்பா கோதுமை போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நைட்டே வந்து ஒரு 10 மணி போல் தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து புளிச்ச மாதிரி இருந்தது. சரி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இட்லி மாவு வந்து ரைஸ் ஆகவே இல்லை. சரி, அதனால் வெளியிலே வச்சுட்டேன். காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. காலையில் நல்லா புளிச்சிருந்தது. ஸோ நைட் வந்து இப்போ புதுசாக இந்த வெந்தய தண்ணியும் அதே மாதிரி வந்து பாதாமும் சேர்த்துக்கிறோம். முன்னாடி வந்து பாதாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த டைமில் கால் கை வலிலாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த குதிங்கால் வலி இல்லைனா வந்து அடிக்கடி கால் வலி வர்றது, கை வலி வர்றது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் 4லேருந்து 5 பாதாம் ஊற வச்சு அது கூட அக்ரூட் பருப்பும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோடய நெய்பர் தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து 2 பேரும் வந்து கொஞ்சம் மோரெல்லாம் குடித்தோம். குடித்ததுக்கு அப்புறமா தான் சமையல் ரூமுக்கு வந்தேன். மத்தியானம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. யூஸ்வலாக சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் காலையிலே சாம்பார் வச்சுட்டு போயிடுவேன். வந்து பொரியல் மட்டும்தான் செய்கிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, பனீர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதனால் ஒரு லிட்டர் பாலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர், அது கூட வந்து ஒரு லெமன் ஃபுல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுட்டு அது நல்லா திரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டவலில், ஒயிட் கலர் டவலில் நம்ம போட்டு ஃபில்டர் பண்ணி அது அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து செட்டில் ஆக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீட்லேயே செய்கிற பன்னீர் கிடச்சிரும். முன்னாடிலாம் நான் வெளியில் தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது வீட்டில் செய்ய தெரியுமோ அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். எதுக்கு அது வாங்கணும்? இது பன்னீர் வந்து நம்மளுக்கு செய்ய தெரியுது. ஸோ இதையே நம்ம வீட்லேயுமே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வாட்டி நம்ம வந்து இப்போ வீட்டில் தான் செய்கிறோம். ஸோ ஒரு மத்து வச்சு அந்த துணியை நல்லா வந்து ஷேப் பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 to 20 minutes அப்படியே ரெஸ்டிங் டைம் மாதிரி கொடுத்தாச்சு. இங்கே வந்து இன்றைக்கி என்ன ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து சென்னாவும் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் ஊற வச்சது இருந்தது. அதை போட்டு ஒரு ஒயிட் புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொட்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வச்சுட்டு ஒரு மசாலா ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி ஒரு மசாலா மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் வந்து லெஃப்ட் ஓவர் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து கிரேவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கனில் செய்கிற கிரேவி பிடிக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து சிக்கன் 65 மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் இன்றைக்கி அவங்களுக்காக கொஞ்சம் 65 ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த மாதிரி மெனுவெல்லாம் பேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபேனெல்லாம் போட்டு வெஜிடபிள் கட் பண்ணுறது, இந்த பன்னீர் ரெடி பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணேன். முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சைட் பை சைடு வெட்டுறதெல்லாம் அப்படியே போட்டுருவோம். இப்போ வெயிலுக்கு அதெல்லாம் முடியறதில்ல, அதனால் ஃபேனை போட்டுட்டு நிதானமாக காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக காஷ்மீரி மிர்ச்சி ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே 2 சைட்லேயும் வந்து 2 பாத்திரத்தை வச்சாச்சு. ஒரு சைடு வந்து ஒயிட் புலாவுக்கு குக்கரில் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, இந்த சைடில் வந்து பன்னீர் மசாலாக்கும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒயிட் புலாவ் வந்து ரொம்ப ஈஸி தான். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணி செய்கிறேன். ஸோ நம்ம வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு என்னோடய ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தேங்காய் பாலும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பன்னீர் மசாலாவுக்கு வந்து வெங்காயம், அது கூட வந்து ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நல்லா மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி வந்து மசாலாலாம் கோட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கலாம், ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் வரும். அது வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கே வந்து இந்த ஒயிட் புலாவில் வந்து கொஞ்சம் ரெட்டாக ஏதாவது இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, ஸ்பைசஸ்ஸு, அது கூட வந்து நம்மளோட தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சென்னாவும் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் வேக வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி பாஸ்மதி போட்டுட்டு தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து மிக்சரை ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். என்னோடய பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 விசில் விட்டுட்டு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சோம் அப்படின்னா நல்ல பொலன்னு சூப்பராக வந்துடும். இங்கே ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிண்டிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ரொம்ப மினிமலில் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கலந்ததுக்கப்புறமா ஆஃபே பண்ணிடுவேன். கொஞ்சம் போல் பெப்பர் தூளும் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது, ஆனால் வந்து அந்த ஹீட்லேயே அது வந்து கொஞ்சம் குட்டியமாக அப்படி கொதிக்கிற மாதிரி காட்டுது. இதுக்கப்புறம் இன்றைக்கி மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத அப்படியே காட்டிடுறேன். இங்கே வந்து சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் புலாவ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருந்தது இன்றைக்கி. ஆனால் ரைஸ் வந்து நான் புதுசாக ஒரு பிராண்ட் வாங்கினேன், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனிஹவ் நல்லா இருந்தது, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. கூட ரொட்டியும் சிக்கன் 65யும் சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பாவ் பஜ்ஜிலாம் செஞ்சு சூப்பராக இருந்துச்சு. சரி, அதனால் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் வரைக்கும் இங்கே போடியமில் தான் இருந்தோம். நல்லா காற்று வாங்கி என்ஜாய் பண்ணி இந்த வீக்கெண்டை சூப்பராக வீட்டிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். See you all in another vlog. Take care and bye.